வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு நிறுவனங்கள் தொடர்பில் ஜனாதிபதி அனுர அதிரடி உத்தரவு. புலம்பெயர் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. வருகிறது கவர்ச்சிகரமான புதிய ஓய்வூதிய திட்டம். 2029 ஆண்டு நாமலின் ஆட்சி உறுதி. மக்கள் சந்திப்பில் முழக்கமிட்டு பொதுஜன பெரமுன. சிறைச்சாலை மோதல், கைதிகளின் உள்முரண்பாடு. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் முன்வைக்கும் குற்றச்சாட்டு. ஈரான் மீது 1000 ஏவுகணைகள் பாயும், ட்ரம்பின் எச்சரிக்கை. ஹார்முஸ் நீரிணையில் பதற்றம், இஸ்ரேலை விட்டு வைக்காத பதிலடி. தாக்குதலில் இருந்து அமெரிக்கா தப்பாது என்கிறது ஈரான். இனி விரிவான செய்திகள். பொதுமக்களுக்கோ அரசாங்கத்திற்கோ பயனற்ற அனைத்து நிறுவனங்களையும் மூடுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். கடந்த காலங்களில் ஒரே அமைச்சின் கீழ் அல்லது வெவ்வேறு அமைச்சுக்களின் கீழ் ஒரே நோக்கத்திலான பல்வேறு அரசு நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. இலங்கை உரக்கூட்டு தாபனம் செயல்பாட்டில் இருக்கத்தக்கதாக எபாபல பொஸ்பேட் நிறுவனம் உருவாக்கப்பட்டமை அதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாகும். பல்வேறு நோக்கங்கள் மற்றும் தேவைகளுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்ட அவ்வாறான நிறுவனங்களை தொடர்ந்து பராமரிப்பதினால் அரசாங்கம் கூடுதல் செலவு சுமையை ஏற்க வேண்டியுள்ளது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டினார். எனவே பயனற்ற அனைத்து நிறுவனங்களையும் மூடுவதற்கான செயல்பாடுகள் விரைவாக முன்னெடுக்கப்படுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்தார். வெவ்வேறு அமைச்சுக்களின் கீழ் ஒரே செயல்பாட்டிற்கான பல நிறுவனங்கள் இருப்பதனால் திட்டங்களை செயல்படுத்துவதில் செயல்திறன் குறைபாடு ஏற்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். வெளிநாடுகளில் பணிபுரியும் இளைஞர்களுக்காக மிகவும் முறையான மற்றும் கவர்ச்சிகரமான புதிய ஓய்வூதிய திட்டத்தை விரைவாக தயாரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சரான அருண் கேமச்சந்திரா தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போது இதனை அவர் தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த திட்டத்தில் சேரும் தொழிலாளர்கள் தங்களுக்கு தேவையான வகையில் ஓய்வூதிய முறையை தேர்வு செய்யலாம். அதாவது ஓய்வுக்கு பிறகு மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறுவதையோ அல்லது பணிக்காலம் முடிந்ததும் மொத்த தொகையோ ஒரே தடவையாக பெறுவதையோ அவர்களே தீர்மானிக்கலாம். சட்டப்பூர்வமாக அனுப்பப்படும் பணத்தின் பதிவுகள் முறையாக பராமரிக்கவும், ஓய்வூதிய கணக்கீட்டில் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தவும் டிஜிட்டல் தொழில்நுட்ப அமைச்சகத்துடன் இணைந்து பிரத்யேக செயலி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. தற்போது சுமார் 17 லட்சம் இலங்கையர்கள் வெளிநாடுகளில் பணிபுரியும் நிலையில் கடந்த 2025 ஆண்டில் வரலாற்றில் இல்லாத அளவிலான பணவரவு பதிவாகியுள்ளது. இருப்பினும் தற்போதுள்ள ஓய்வூதிய திட்டத்தில் 307 தொழிலாளர்கள் மட்டுமே இணைந்துள்ளனர். இதனை மாற்றியமைக்கும் விதமாகவே இந்த தன்னார்வ ஓய்வூதிய திட்டம் அமையும். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், இலங்கை மத்திய வங்கி மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்ப அமைச்சு ஆகியவற்றின் கூட்டு முயற்சியினால் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கோட்டை தொகுதி மக்கள் சந்திப்பு நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இதில் கலந்து கொண்ட கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் நாட்டில் தற்போது இருக்கக்கூடிய அரசினுடைய நிர்வாக சீர்கேடுகளை விமர்சித்ததுடன் 2029 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ஷ வெற்றி பெற்று அவர் தலைமையிலான புதிய அரசை உருவாக்க ஒன்றிணையுமாறு பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நிகழ்வில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ, கிராமப்புறங்களில் மக்கள் பெரும் ஆதரவை தந்து வருகின்றார்கள். வாக்களித்தவர்கள், வாக்களிக்காதவர்கள் என அனைவருமே எமது மக்கள்தான். தற்போதைய அரசு பெரும் வாக்குறுதிகளுடன் ஆட்சிக்கு வந்தாலும் எதனையும் நிறைவேற்றவில்லை. வேலைவாய்ப்பின்மை, வரி அதிகரிப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் மக்கள் அல்லல் படுகின்றனர். வெறுப்பு அரசியலை விடுத்து அபிவிருத்தி மற்றும் மனிதநேயத்தை அடிப்படையாக கொண்ட புதிய தலைமுறை அரசியலை உருவாக்க நாங்கள் தயாராக உள்ளோம் என தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிர்மான கருத்து குறிப்பிடுகையில், அரசு ஆட்சிக்கு வந்து 1/3 பங்கு காலம் கடந்தும் கோட்டை தொகுதியில் எந்தவொரு உருப்படியான அபிவிருத்தியும் நடக்கவில்லை. சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த அதிகாரிகளின் மரணத்திற்கு இந்த அரசை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். பொறுப்பான அமைச்சர் தன்னுடைய கடமைகளை முறையாக செய்யவில்லை.
2029 நாட்டின் எதிர்காலத்தை நாமல் ராஜபக்ஷவிடம் ஒப்படைக்க நாம் இன்று முதலே தயாராக வேண்டும் என தெரிவித்துள்ளார். இத்தேகந்தி சதாதிச தேரர் தன்னுடைய உரையில் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டபய ராஜபக்ஷவின் காலத்தில் உலகத்தரம் வாய்ந்த நகரமாக மாற்றப்பட்ட கோட்டே இன்று முறையற்ற நிர்வாகத்தாலும் டெங்கு அபாயத்தாலும் சீரழிந்து போயுள்ளது. மக்கள் வரி செலுத்துவது சுகாதாரமான சூழலை பெறுவதற்காகவே தவிர அபராதம் கட்டுவதற்காக அல்ல. அரசாங்கமும் உள்ளூராட்சி மன்றங்களும் தங்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என கவலை வெளியிட்டுள்ளார். இறுதியாக உரையாற்றிய ஜூகே சுமித் உடுகும்பர, நாட்டில் ஒவ்வொரு துறை சார்ந்த நாடாளுமன்றத்தில் தெளிவான புரிதலுடன் பேசும் நாமல் ராஜபக்ஷவே நாட்டின் எதிர்கால தலைவர் என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். 2029 அவர் ஜனாதிபதியாவது உறுதி. கோட்டை தொகுதியில் மிலிந்த ராஜபக்ஷவின் வலுவான தலைமைத்துவத்துடன் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப நாம் ஒன்றிணைந்துள்ளோம் என்று நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ, நாடாளுமன்ற உறுப்பினர் சானக சம்பத் மதுகொட உள்ளிட்ட பலர், முக்கிய அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் கைதிகளுக்கு இடையில் ஏற்பட்ட உள்முரண்பாடே தவிர அது சிறைச்சாலை மறுசீரமைப்பு மற்றும் புனர்வாழ்வு அமைச்சரின் திட்டமிட்ட செயல் அல்ல என்று முன்னாள் அமைச்சரான ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர், சிறைச்சாலை வார்டுகளில் நூற்றுக்கணக்கான கைதிகள் நெருக்கமாக அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இவ்வாறான மோதல்கள் ஏற்படுவது இயல்பான ஒன்று. நானும் வெலிக்கடை மற்றும் அகுனுகுலபலச சிறைகளில் கைதிகளாக இருந்தவன் என்ற அடிப்படையில் அங்குள்ள ஆபத்தான சூழலை நன்கு அறிவேன் என அவர் தெரிவித்தார். இத்தகைய சம்பவங்கள் மீண்டும் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் என்றும் உள்ளது. சிறைச்சாலை என்பது 5 நட்சத்திர ஹோட்டல் அல்ல என்பது ஒரு தரப்பினரின் வாதமாக இருந்தாலும் அங்குள்ள அடிப்படை சூழல் குறித்து இருவேறு கருத்துக்கள் சமூகத்தில் நிலவுகிறது. இதேவேளை சிறைச்சாலை மோதல் சம்பவத்திற்கு பொறுப்பேற்ற நீதி அமைச்சருடைய முடிவை மனதார பாராட்டுகின்றேன். கடந்த காலங்களில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு கொண்டு தாக்குதல் போன்ற பாரிய பேரழிவுக்கு கூட பொறுப்பானவர்கள் எவரும் பொறுப்பேற்க முன்வரவில்லை. அத்தகைய சூழலில் இந்த சம்பவத்திற்கு தான் பொறுப்பேற்றதாக நீதி அமைச்சர் தைரியமாக முன்வந்தமை போற்றத்தக்கது. வெளிநாடுகளில் அசம்பாவிதங்களுக்கு தலைவர்கள் பொறுப்பேற்பதைப் போலவே உள்நாட்டிலும் நீதி அமைச்சர் காட்டிய இந்த துணிச்சலான மற்றும் நேர்மையான குணத்தை நான் மதிக்கின்றேன் என்று தெரிவித்தார். தொடர்ந்து 3வது இரவாக உலகின் மிக முக்கியமான வர்த்தக நீர்வழியான ஹார்முஸ் நீரிணை வழியாக போக்குவரத்து குறைவடைந்திருப்பதாக கப்பல் போக்குவரத்தை கண்காணிக்கும் நிறுவனம் ஒன்று தெரிவித்தது. உலக எரிசக்தி சந்தைக்கு மிக முக்கியமான நீர்வழியான ஹார்முஸ் நீரிணை கப்பல் போக்குவரத்துக்கு திறந்திருப்பதாகவும் கப்பல்கள் தடையின்றி செல்லலாம் என்று ஈரான் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என்று வாஷிங்டன் அழுத்தம் கொடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த விடயம் வெளியாகி இருக்கிறது. ஜூலை மாதம் 9 மற்றும் 10 தேதிகளுக்கு இடையில் ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக போக்குவரத்து தொடர்ந்து 3வது இரவாக குறைந்திருந்தது. சில நாட்களுக்கு முன்பு வரை வழக்கமாக 18 முதல் 22 கப்பல்கள் அந்த நீர்வழியை கடந்து சென்ற நிலையில் தற்போது 12 மணி நேரத்திற்குள் வெறும் 6 கப்பல்கள் மட்டுமே கடந்து சென்றதாக அது கூறுகிறது. அதே நேரத்தில் கப்பல் தங்களுடைய பயணம் செல்வதை மறைப்பதற்காக டிரான்ஸ்பாண்டர்களை அணைத்துவிடும் நடவடிக்கை அதிகரித்து வருவதாக வின்வார்ட் நிறுவனம் கூறுகிறது. தன்னை கொலை செய்ய ஈரான் முயற்சித்ததால் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்தார். அமெரிக்காவின் தற்போதைய ஜனாதிபதியான என்னை படுகொலை செய்ய முயற்சிப்போம் என்ற தன்னுடைய அச்சுறுத்தலை ஈரான் அரசாங்கம் செயல்படுத்தினால் 1000 ஏவுகணைகள் ஈரான் இஸ்லாமிய குடியரசை நோக்கி தயார் நிலையில் வைக்கப்பட்டு குறிவைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் உடனடியாக பின்தொடரும் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். தன்னுடைய உட்கட்டமைப்பு மீதான எந்தவொரு தாக்குதலுக்கும் ஈரான் பதிலடி கொடுக்கும் என்றும் அந்த பதிலடியிலிருந்து இஸ்ரேலும் தப்பாது என்று ஈரானின் உயர்மட்ட பாதுகாப்பு செயலாளர் எச்சரித்திருப்பதாக மத்திய கிழக்கு செய்தி நிறுவனம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. முன்னரே எச்சரித்தபடி ஈரானிய உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்ட நிலையில் ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு மன்றத்தினுடைய செயலாளர் முகமது ஃபாகர் சுல்கதாரினால் மேற்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் ஈரானிய ஆயுதத்தில் கையெழுத்திடப்பட்ட அமைதி புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி ஈரானும் அமெரிக்காவும் இறுதி உடன்பாட்டை எட்டுவதற்காக 60 நாட்களுக்குள் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் இந்த மோதல்கள் நிகழ்ந்தமை அமைதியடைந்த மத்திய கிழக்கின் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.